ஆஹ் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். டீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ காட். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டீம் எல்லாரும் காலையிலேயே அட்டன் பண்றதுக்காக நன்றி. இப்போ இன்னைக்கு செஷன்ல வந்து என்ன எடுக்க போறோம்னா ஒரு ரெண்டு வெல் ப்ராடக்ட் பத்தியும் அப்புறம் என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன். நம்ம லீடர்ஸ் கொடுக்க ட்ரைனிங் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுதுங்கிறது அதையும் நான் கொஞ்சம் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஹெல்த்தை பத்தி நம்ம பார்க்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி எப்பவுமே நம்மளோட ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆரோக்கியம் தான் நமக்கு எப்பவுமே முதலீடு. அதே மாதிரி அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே நம்ம சாதிக்கலாம். இப்ப சார் சொல்ற மாதிரி நீங்க மோட்டிவேட் பண்றாங்க. பட் நிறைய வந்து நம்ம கீழே போயிடும். ஒரு டைம் நம்ம கீழே போயிடுறோம் இல்லையா? பட் அப்பா திரும்ப 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 அவங்க சொல்றதை நான் வந்து நினைவுபடுத்திக்குவேன். ஏன்னா நான் பல வேலைகளை நான் வந்து ஈடுபடுற போது சில விஷயங்கள் கீழே போறது உண்டு. பட் அது வந்து அதுல இருந்து வெளியே எப்படி வரோம் அப்படிங்கறத என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா சார் எப்பவுமே சொல்ல, நேற்று நைட் பேசும்போது கூட அதை சொன்னாரு, அடுத்தடுத்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. அவங்க சொல்றது அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கு. பட் அதே டைம் நம்ம எப்படி ஒர்க் பண்றோங்கிறத இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லனா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட என்னோட டீம்ல என்னோட செட்டுக்கு நான் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராப்ளம் சொல்லும்போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு என்ன பண்ணலாம்னா, யூஸ்வலாவே பேசிக்லி நம்ம ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டோ இல்லை சித்தா போடும்போது என்ன சொல்லுவாங்க, டீடாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம உடம்பு வந்து இருக்கிற கழிவுகள்லாம் வெளியெடுத்தும் போது அதுக்கப்புறம் நம்ம ரத்தமெல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் நம்ம குடல் வந்து சுத்தமானதுக்கு அப்புறம் நம்ம என்ன மெடிசன் எடுக்கிறோமோ அது வந்து கண்டிப்பா நம்ம உடம்புக்கு அதை ஏத்துக்கும். அது வந்து உள்ள போய் அது வந்து நல்லா வேலை செய்யும். அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னன்னா, நம்மளோட வெல் ப்ராடக்ட் மோடிக்கரோட ப்ராடக்ட் வெல் ப்ராடக்ட் என்ன டீடாக்ஸ். இது யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து உண்மையில நிறைய கொஞ்சம் வந்து சிலருக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அனுபவத்தில் நான் கொடுத்தது வந்து ஸ்கின் ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, தோல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். சார்கிட்ட எப்பவுமே நான் அட்வைஸ் கேட்பேன். என்னதுக்கு இன்னது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டுதான் நான் செய்வேன். பட் அதே மாதிரி கொடுத்தது அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொன்னாங்க, அவங்களே கடைசியில் சொன்னாங்க, டீடாக்ஸ் வந்து நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன். அந்த ஒரு மாசம் ஃபுல்லா எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நோனி ஜூஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து அலோவேரா. இப்போ வந்து ரெகுலரா அவங்க நோனி எடுக்கிறாங்க. நான் நேர்ல லாஸ்ட் டைம் வந்து சென்னை போனபோது அவங்கள பார்த்தேன். ஆனா அவ்வளோ உண்மையில அந்த ஸ்கின் எல்லாம் நிறைய அந்த அதோட கலர்லாம் மாறி இருக்கு. ரொம்ப பிளாக்கா இருப்பாங்க. இந்த அலர்ஜி மாதிரி இருக்கும். ஸ்கின் ஃபுல்லாவே அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி இருக்கும். ரொம்ப கருப்பு கருப்பு பேச்சஸா இருக்கும். நிறைய மாற்றம் இருக்கு. அப்ப அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து திரும்ப ரெகுலரா அவங்க நோனி எடுத்துக்கிறாங்க. மல்டி விட்டமின் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலா வந்து வேற வந்து மெடிசன் கொஞ்சம் அதேதான். ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கிறங்காட்டி இந்த நோனி வந்து விடாம எடுத்துக்கிறாங்க. டீடாக்ஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்தாங்க. அது இல்லாம இப்போ இன்னொரு வந்து அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி நியர்லி 2 வருஷம் ஆச்சு. பட் அவங்களும் இப்போ அதே மாதிரி நான் டீடாக்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்த மெடிசன் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்மளதெல்லாம் மெடிசன் இல்ல, சப்ளிமெண்ட். அப்ப இது என்னன்னா அனுபவம் தான். அனுபவத்துல வர்றத ஒருத்தர் சொல்றத வச்சு அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்றோம். இப்ப செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே அப்படின்னா, நானே டீடாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. காலையில நைட்டு எடுக்கணும் அது. அது எல்லாமே இப்ப நான் ஒரு நேரம் எடுத்துக்கிறேங்காட்டி அதோட இது வந்து ஆனா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து அந்த சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் எல்லாம் மாறுது. அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய சரியாகுது இந்த டீடாக்ஸ்ல. இப்போ இன்னொருத்தருக்கும் கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தான். அதுக்கு அலர்ஜிக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தபோது அவங்க இதை கேட்டாங்க. அந்த நோனி வந்து அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது தானே, அது அதோட பெனிஃபிட்ஸ் திரும்ப சொல்லும் போது நம்ம சார் ஏற்கனவே வெல்முருகன் சார் இவங்க எல்லாம் சொல்ல அந்த நோனி ஜூஸோட இது காமிச்சேன். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் காமிச்சேன். அவங்களுக்கு வந்து இப்போ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து அந்த டீடாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னேன், 1 வாரம் கண்டினியூஸா எடுங்க, எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து போன வாரத்துல இருந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த சண்டேல இருந்து அவங்க நோனி ஆஹ், எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். என்னோட வயிறுல கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அந்த வெயிட்டா இருக்கும், தும்முன்னு இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, டைஜஸ்ட் ஆகாம இருக்குன்னு அதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அது கண்டினியூஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்ல போதா இந்த டீடாக்ஸுங்கிறது உடம்புல இருக்கிற அந்த கழிவு ரத்தத்தில் இருக்கிற சுத்தங்கள்லாம் வெளியே போகும். அதுல வந்து 8 வகை மூலிகை இருக்கு. அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாம் நம்ம ரஞ்சித் சார் யூடியூப் சேனல்ல இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
இப்ப இது எப்படின்னா இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலா சொல்ல மாதிரி என்ன நம்ம வந்து உடல் ரீதியாகவும் நம்ம வந்து நம்மளை சுத்தப்படுத்திக்கலாம். யூஸ்வலா சொன்ன மெடிடேஷனுங்கிறது ஆன்ம ரீதியான சுத்தத்துக்கு தான் சொல்றேன். மெடிடேஷனுங்கிறத நம்ம அமைதிப்படுத்தக்கூடாது வந்து தியானம். தியானம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை, கத்துக்கிட்டு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எங்க வேணாலும் உங்க ரூம்லயோ எங்க வேணா ரிலாக்ஸா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. வரும் நிறைய நினைவுகள் வரும் எல்லாம், அதை பத்தி பின்னாடி போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நான் அமைதியா இருக்கேன் நீ நினைச்சிட்டு உட்காந்தாலே வந்து அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி எந்த இதையுமே நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு போனீங்கன்னா அது ரொம்ப நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கஷ்டம்தான். அது வந்து அப்பப்ப என்ன சொல்ற டெலிட் பட்டன் அமுத்திட்டீங்கன்னா அந்த மனசுக்குள்ள இருந்து அதை வெளியே போயிடும். ஆஹ் என்ன சொல்றேன், அடுத்தது வந்து ஃப்ரெஷ் ஆயிடும். ரெஃப்ரெஷ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம இதில் நம்ம ஃபோன்லயும் பார்க்கும்போது ரெஃப்ரெஷ்ன்னு ஒண்ணு இருக்கும். திருப்பி அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஏன்னா அது நிறைய அவ்வளோ இருக்கு உள்ள. அப்போ வந்து அந்த ஃபோனுக்குள்ளேயே கேட்கும். இந்த நம்ம ஃபோன்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்னு கேட்கும். அதே மாதிரி நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, நம்ம அமைதியா இருக்கிறது. ஒரு நாள் ஒரு வீட்ல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. இல்ல காலையில் நைட் படுக்கும் போது ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆன்மாவும் நம்ம அமைதியா இருக்கணும் இல்லையா, நம்ம அது வந்து அமைதியா இருந்தாதான் நம்ம ஹோல் பாடியை வேலை செய்யும். அப்ப நம்ம அடுத்தது என்ன செய்யலாங்க யோசிக்க ஒரு திறன் வந்து அதிகரிக்கும். எப்பவுமே நம்ம செல்போன்ல பார்த்து எல்லாம் கத்துக்கணும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி எல்லாம் சுத்தில என்ன நடக்குது, நம்ம அனுபவமிக்கவங்க, நம்மளோட லீடர்ஸ், நம்ம கூட சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க பண்றாங்கன்னு அவங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி இந்த டீடாக்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பர்சனலி விட்டமின் சி. இது வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் டீம். இது வந்து நான் என்ன செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்னன்னா, எனக்கு இது வந்து சொன்னால பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு வந்து பித்த உடம்பு, என் பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும். எப்பவுமே ஹீட்டா இருக்கும். குளிர்காலத்துல எனக்கு அவ்வளவு சீக்கிரம் குளிர்ல வராது, குளிர் அடிக்காது. இப்ப என்ன செய்ய, இப்ப இந்த வெயில் காலத்துல இந்த சூடு உண்மையில எனக்கு ரொம்ப அதிகப்படுத்துது. நான் அலோவேரா ஜூஸ் வந்து போன நவம்பர்ல இருந்து அலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறேன், அலோவேரா பிளஸ். இப்போ நான் வந்து ஒரு மாசம் விட்டு பார்த்துட்டேன், பரவாயில்ல கொஞ்சம் விட்டுட்டு அடுத்தது யூஸ் பண்ணிட்டு அப்ப எடுத்துக்கலான்னு. அப்ப இந்த உஷ்ணத்தன்மையில என்ன ஆகுதுன்னா திரும்பி என் பாடி ஹீட்டு, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது. ஒரு மாசம் விட்டுட்டு அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி. பட் அது எடுக்கிற வரைக்கும் என்னோட பாடி வந்து இந்த இந்த வெயில் காலத்துலயுமே எனக்கு அவ்வளோ உடம்பு உஷ்ணமாகாது, ஸ்வெட் ஆகாது. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் நான், நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்க போறேன் அலோவேரா பிளஸ். அதுக்கு பதிலாக நான் இந்த விட்டமின் சி வாங்கியிருந்தேன், லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா கையில டப்பால வச்சுக்க, சின்ன பாக்ஸ்ல பேக்ல வச்சுக்குவேன். இது ரொம்ப தாகடிக்கும் சில டைம், காலையில போனா ரொம்ப ட்ரை ஆயிரும் சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ஒரே ஒரு எடுத்து வாயில போட்டுக்குவேன். அது வந்து டக்குன்னு கிடைக்குமா சூ பண்ணி அப்படியே மெதுவா அதோட ஜூஸ் இறங்கும்போது உண்மையில அந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த சூடுல ஒரு மாதிரி நம்மளை பண்ணும். ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப உஷ்ணமா இருந்தா நம்ம மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. பஸ்ல போகும்போது நான் அடுத்தது வந்து என்னோட வேலைக்கு போறேன் அப்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவேன், கொஞ்சம் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அப்ப இது போடும்போது நம்மள அந்த சலைவா கூட அது வந்து அழகா அப்படியே உள்ள போகும்போது உண்மையில அது அதிகப்படியான தாகம் எடுக்கிறது வந்து கம்மியாயிடும். உண்மையில அதை எப்பவும் வச்சுக்குவேன். என் ஃப்ரெண்டும் வந்து அன்னைக்கு வந்து பஸ்ல இருக்கும்போது இது என்ன சாப்பிடுறீங்கன்னு கூட, விட்டமின் சி பா, இது வந்து இந்த கால்சியம் வந்து ரொம்ப நமக்கு அவசியம் சொல்லும்போது அவங்களும் ஒன்று வாயில போட்டுக்கிட்டாங்க. இப்ப அவங்களும் கேட்டிருக்காங்க, இது இது பரவாயில்ல, இது எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, நானும் அதை பேக்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுதான் நம்ம வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் சிலர் வந்து அது அனுபவ ரீதியா இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே மாதிரி அடுத்தது என்னன்னு பார்த்தா நம்ம கிலாய் நான் வச்சுப்பேன். கிலாய் வந்து யூஸ் பண்றது என்னன்னா, இப்போ ஒரு 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 காய்ச்சல் இருக்கு, ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கிலாய் வந்து அவ்வளோ வேலை பண்ணுது. என்னோட உண்மையில எப்பவுமே ஸ்டாக் இருக்கக்கூடிய வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிலாய். இது சீந்தல். இது வந்து எவ்வளவு அருமையா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்றாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு அவங்களுக்கு இருமல் சளி, அதை நிக்கவே இல்லை. நானும் சொன்னேன் இதை கொஞ்சம் போடுங்க. இது ரெண்டு ஆக்சுவலா என் வீட்டுல என் சிஸ்டருக்கே நான் கொடுத்துருக்கேன். நெல்லி ஒரு மாசம் வந்து அவங்க வந்து காஃப்ல கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப இருமிட்டு சளி வந்து இருந்துட்டே இருந்து காய்ச்சல் இருந்துச்சு. நான் சொன்ன காலையில மத்தியானம் நைட் ஒன்று போடுங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். யூஸ்வலா இதை பார்த்து தண்ணி குடிக்கணும். உண்மையில பார்த்தா ஒரு 4 நாள்ல அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த இந்த இந்த கிலாய் எடுத்ததுக்கு அப்புறம் அது ரெடி ஆயிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலா, இது வந்து கையில உணவே மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப சொல்றது வந்து உணவே மருந்து. அப்ப வந்து அஹ் எல்லாருமே அது வந்து அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பல காலமா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து இதை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது கண்டிப்பா மறுபடியும் ஜனங்க வந்து அதுக்குள்ள நல்லதை தேடி வர காலம் இருக்கு. இப்ப சொன்ன மாதிரி நேத்து வந்து ஹைதராபாத்ல நம்மளோட பிரதமர் சொல்லியிருக்காங்க, எண்ணெய் வந்து எவ்வளவு யூசேஜ் கம்மி பண்றீங்களா. சார் ஏற்கனவே ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தாரு, மாதவன் சார் வீடியோ போட்டிருக்காங்க. ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது நாட்டுல, வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கணும், ஃபுட்டுல கவனம் செலுத்துங்க, நல்லது சாப்பிடுங்க,
நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி திரும்பவும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஹைதராபாத்ல ஒரு ஸ்பீச்ல வந்து எண்ணெயெல்லாம் குறைச்சிக்கோங்க, எண்ணெய் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு நல்ல ஸ்டீம்டு ஃபுட்டா சாப்பிடுங்கன்னு அவரோட ஸ்பீச் நீங்க யூடியூப்ல இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணா வரும். ஹைதராபாத் ஸ்பீச்ல இப்ப நம்ம பிரதமர் பேசியிருக்காரு. அதே மாதிரி வெல் ப்ராடக்ட் அந்த ஷேப் ஷிஃப்ட்டுக்கு வந்து அந்த வீடியோ வரும். சார் ஒரு வாட்டி போட்டிருந்தாரு. உண்மையில நம்ம உடம்புல நம்ம நம்ம வந்து நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிக்கும் போது தான் அது அவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம அது என்ன சொல்ல வருது அப்படிங்கும்போது நம்ம அலட்சியப்படுத்தும் போது அடுத்த பிரச்சனைகளுக்கு நம்ம போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இது அடுத்தது என்னன்னா இந்த இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது இது வந்து அவ்வளவு அருமையான ஏர்னிங் கொடுக்குது. நம்ம பெண்களுக்கு வந்து சொல்றோம் இல்லையா, வீட்ல இருந்தே செய்யலாம்னு சொல்றோம் இல்லையா. இப்போ சாரி, வீட்ல இருந்தே செய்யக்கூடியதுதான் இது. நான் அதை சார் சொல்லுவாரு, சார் இவங்ககிட்ட கேட்டேன், இவங்க எப்படி பண்ணல சார் கேட்பாரு. மேடம் மேடம் ஒரு குளிக்கிறாங்கல்ல, பல் தேய்க்கிறாங்கல்ல, அப்ப இது 2 ப்ராடக்ட் மூவ் பண்ணாலே எவ்வளவு அருமையா இருக்கும் இல்லையா. நேத்து நான் என்னோட சிஸ்டர்கிட்ட கேட்டும் பொழுது இது இவங்க அந்த பிராண்ட் இந்த பிராண்ட் இல்ல இல்ல, எல்லாரும் எல்லாமே யூஸ் பண்றாங்க. யாருக்கு இது வருமானம் கம்மி, இது காசு பத்தல இதுல, இது அப்படி அப்படி எல்லாம் கிடையாது. இது ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லா ஜனங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து உண்மைதான். நம்ம வந்து நான் அதுக்கு சீரியஸா எடுத்து நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம என்ன பேசுறோமோ அவங்ககிட்ட ரீச் பண்ற மாதிரி எளிமையான ஒரு முறையில அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பா அது வந்து போய் சேரும். அதே மாதிரி இந்த கம்பெனில நம்ம என்ன நம்ம அடுத்த ஒரு பிளஸ் என்னன்னா நமக்கு வந்து லாயல்ட்டி. நம்ம மோடிக்காரை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்த 20 50 100 கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து ஷேர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான விஷயம். சாதாரண ஒரு இவங்க கூட அதுல வந்து ஒரு 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 பெண் கூடி அதை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்பவே நான் வந்து இங்க வச்சிருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி நான் லாயல்ட்டி பிளஸ்ல வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இதுன்னு கூட சேர்த்து வாங்கினேன். எனக்கு வந்து நியர்லி இந்த இயர்ல மட்டும் நான் வந்து லாயல்ட்டி பிளஸ்ல நான் ஏர்ன் பண்ணது வந்து நியர்லி 9500க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு வருஷத்துல போன மார்ச்ல ஜாயின் பண்ணது இது வரைக்குமே நான் வந்து 9500 பக்கம் வந்து லாயல்ட்டி பிளஸ்ல நான் வாங்கியிருக்கேன். அது எவ்வளவு பெருமையான விஷயம். எந்த கம்பெனி இப்படி கொடுக்காது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம லீடர்ஸ் சொல்றதும் அதுதான். இதுல வாய்ப்பு நிறைய இருக்கு. சாதாரண எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற பொருட்கள் தான் இதுல இருக்கு. இன்னும் நிறைய பொருள் வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம டீமை வந்து ஒரு 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 இல்லத்தரசி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட போய் நம்ம பேசும்போது நீங்க வீட்ல இதை வாங்குறீங்க, வெளியே கடையில போய் வாங்குறீங்க, இது வந்து இவ்வளவு லாபம் இருக்கும். நீ குமார் சாமி கூட சொன்னாரு அந்த கால்குலேஷன். நம்ம வந்து பெண்களை யூஸ்வலாவே கால்குலேட் பண்ணி வாங்குறவங்க, இது கணக்கு போட்டு பண்றவங்க தான் வீட்டுல இருக்க பெண்கள். ஆனா அது வந்து நம்ம கணக்கு போட்டு அவங்களுக்கு அந்த இது என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பார்க்கு தான். அந்த ஸ்பார்க் உள்ள போற வரைக்கும் தான். ஆனா போயிருச்சுன்னா கண்டிப்பா அது வந்து கிளிக் ஆயிரும். யூஸ்வலா என்னன்னா ஒரு பிடிவாத குணம் பெண்கள் கிட்டன்னா, இது வந்து சரி பார்க்கலாம் அப்புறம்ங்கிற அந்த அலட்சிய குணம் வந்து அதை மாத்திக்கணும். நான் சொல்வேன். நான் ஏன்னா நானே அப்படிதான் செல்ஃப், அதான் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட மைண்ட்குள்ள ஏத்திக்கிற வரைக்கும் தான். அப்புறம்னா ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். சில என்னதான் நம்ம சொன்னாலும் புரியாது. அப்ப அதே மாதிரிதான் பெண்களுக்குள்ள அது உள்ள வந்துட்டா அது வந்து அவ்வளோ நல்ல வேலை செய்யும். நான் என்னோட குடும்பத்துக்காக எனக்காக எனக்காக நான் ஏர்ன் பண்றேன். யாரையும் நான் வந்து சார்ந்து இருக்க விரும்பல. எனக்கு இதுல வந்து ஏர்ன் பண்ணி இது அருமையான விஷயம். சொன்ன மாதிரி டெய்லி யூஸ் ஆகிற பொருள் தான் இது. சோப்பு பவுடர்ல இருந்து சோப்பு, அன்றாட நம்ம உபயோகப்படுத்துற கிச்சன்ல யூஸ் பண்ற மளிகை பொருள் ஆகட்டும், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது எல்லாமே அவ்வளோ அருமையான ப்ராடக்ட்ஸ் இதுல. வெளி மார்க்கெட்டை விட இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கால்குலேட் பண்ணி நம்ம உங்களுக்கு காமிக்கணும். இதை விட இது வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் காமிக்க வேண்டிய சின்ன அந்த ரேட்ல மட்டும் பார்த்துட்டா அதுல எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு, இது இவ்வளவு கிராம் இருக்கு, இது இவ்வளவு கிராம் இருக்கு பாருங்க, இது இவ்வளவு கம்மியா கொடுக்குறோம்னா இவ்வளவு கிராம் கம்மியா இருக்கு, இதுல இவ்வளவு இருக்கு, 100ல 100 தான் இருக்கு. இதுல மோடி கேர் ப்ராடக்ட்ல பொறுத்து பார்த்தா அந்த கம்பேரிஷன் காமிக்கணும். அது கிராம்ஸ்ல வந்து இத்தனை கிராம் இருக்குன்னு காமிச்சிட்டிங்கன்னா போதும். ஓ அப்ப நம்ம யாருமே கவனிக்கிறது இல்ல. மார்க்கெட்ல போனா மேல ஓ இது விலை கம்மியா, ஓகே சின்னதா இருக்கு போதும் அப்படின்ட்டு வாங்கிடும். அதுல எவ்வளவு கம்மியா இருக்கு. எண்ணெயே பாத்தீங்கன்னா 800 எல்லாம் இருக்கிறது இருக்கு, 800 கிராம் எல்லாம் இருக்கிறது 1 கிலோன்னு போட்டிருப்பாங்க. அது கம்மியா தான் இருக்கும், கிராம் கணக்குல போட்டிருப்பாங்க. இது நம்ம கவனிக்கணும். ஒரு ஒரு விழிப்புணர்வு தான். இந்த கால்குலேஷன் அவங்களுக்குள்ள கொண்டு போயிட்டானா நல்லா இருக்கும். ஆனா அது வந்து யூஸ்வலா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து லேடிஸ்ட பேச முடியாது. நீங்க இது செஞ்சுதான் ஆகணும், இது இப்படி இருந்துதான் ஆகணும். ஏன்னா இத்தனை நாள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்துட்டாங்க. அதாவது இப்படிதான் இருக்கணும், காலையில வேலையை முடிச்சாங்களா உட்காந்தாங்களா, கொஞ்சம் டிவி பார்த்தாங்களா தூங்குனாங்களா, இப்படியே இருப்பாங்க நிறைய வந்து ரொட்டீன்ல. ஆனா இது பார்த்தா நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அது லேடிஸ் தான் ஹைலைட். அது வந்து யாருமே சும்மா இருக்கிறது இல்ல. சாதாரண ஒரு வீட்டு
இதுல இருக்கவங்க கூட அது அழகா வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பார்ட் டைமாவது நார்மலா ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க. கை வேலையோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ஒரு ஃபேப்ரிக், அதாவது என்ன சொல்ல, ஒரு ஆரி ஒர்க்ல இருந்து எல்லாமே. நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேர் வீட்லயே வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் சிலர் சொல்றது அந்த கம்ஃபர்ட் ஜோன் உள்ளே உட்கார்ந்து அது வந்து பழகிட்டாங்க. நம்ம தான் நம்மள வெளிப்படுத்திக்க முடியும், வெளியே கொண்டு வர முடியும், சம்பாதிக்கவும் சாதிக்கவும் நினைக்கிற பெண்கள் நிறைய இருக்காங்க. எங்கேன்னு தேடணும். நானே இந்த கம்பெனிக்குள்ள சொல்ல தேடல் இருக்கணும். தேடல் இருக்கும்போது அருமையா இருக்கும். யார் சொல்றது, அதாவது ஒருத்தர் சொல்றது கேட்கறதுங்கிறது வேற, கவனிக்கிறதுங்கிறது வேற. நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல. நேத்து ஒரு இடத்துல நான் என்னோட கம்பெனி, நான் வந்து என் வேலை விஷயமா போயிருந்தேன். அப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னோட ஆபீஸ் ஒர்க்கா போயிருந்தேன். அப்ப நான் சொல்ற ஒரு குழந்தை விளையாண்டுட்டே இருந்துச்சு. அது குக்கிங்ல அது அழகா வந்து சின்ன சின்ன பாத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது சின்ன மெழுகுதிரி வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ அழகா, என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகுது இப்போ அந்த குழந்தை. அவ்வளோ துரு 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 இருக்கு. நான் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் டெமோ காமிச்சிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு, டக்குன்னு அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த பதில் சொல்லுது. அப்ப நீ விளையாண்டு தானே இருந்த எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் விளையாண்டு தான் இருந்தேன். 2ஆம் கிளாஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அது சொல்லுது, நான் விளையாண்டு தானே தான், ஆனா கவனிச்சேன் ஆண்டி, நீங்க பேசுனது கவனிச்சுட்டே தான் விளையாண்டு இருந்தேன். இதுதான் கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். நம்ம வந்து கவனிக்கிறதுங்கிறது உள்ள போயிடும், கேட்கறதுங்கிறது காது வழியா போய் இப்படி வந்து இப்படி போயிடும். அதுதான் அந்த கவனிப்புன்னு இருக்கணும். அப்புறம் சில எது சொன்னாலும் நம்ம வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற குணம் இருக்கணும் இல்லையா? சப்போஸ் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஓகே நீங்க ஒண்ணு சொல்றமா, இல்ல அதுக்கு வேற பதில் சொல்லுங்களேன், கேட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுப்போம். ஓகே அவங்களோட அபிப்பிராயம் நம்ம கேட்டுக்கணும். அப்ப நம்மளதுல நிதானமா சொல்லி கொடுக்கணும். இந்த மார்க்கெட்டிங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்றது பொறுமை. ரொம்ப பொறுமை வேணும். சில டைம் நானே அவுட் ஆஃப் டாக் போயிருவேன். சில டைம் இவங்ககிட்ட எல்லாம் எதுக்கு போய் திரும்ப திரும்ப இது ஒரு காரியத்தை சொல்லும்போது கஷ்டமா இருக்குல்ல, அவங்களும் ஹெஸ்டேட் ஆவாங்கன்னு. இல்ல அந்த பொறுமையை திருப்பியும் ரீச் பண்ணும்போது, உண்மையில சொல்லுமா ரொம்ப நாள் கழிச்சு சொல்லி தான் அவங்க அந்த சொன்ன இல்லையா, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க, எங்க அக்கா மூலியமா சொல்லி அவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, அது நல்லா இருக்கு, நல்லா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. நம்ம போட்டு வைப்போமே ஒரு விஷயம், நம்ம நான் பண்றேன்னு தெரிஞ்சதா யாராவது வருவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு யாருக்குமே தெரியாதுங்கும் போது, சார் சொல்ற ஃபீல்ட்ல ஒரு நாளைக்கு 10 பேராவது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோட என்னோட ஆபீஸ் வேலை போக நான் வந்து கண்டிப்பா கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். பட் கொஞ்சம் ஒர்க் லோடுனால கொஞ்சம் என்னால கொஞ்சம் இறங்கி வேலை செய்ய முடியல. ஆனா கண்டிப்பா அருமையான ப்ராடக்ட், அருமையான இது விஷயங்கள் தான் இதுல இருக்கு. இன்னும் நிறைய வரப்போகுது. எல்லாம் கேட்பாங்க, ஓ கிச்சன்ல இருக்கிறதுல இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல மாதிரி இது வந்து இதுக்குள்ள எவ்வளவு பேரை நம்ம கொண்டு வர முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு அது வேலை பண்ணும். நம்ம இன்னைக்கு போடுற விதை நாளைக்கு வந்து அது என்ன என்ன விதை போடுறோம், நம்ம எந்த மாதிரி விதை போடுறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஆலமரமா, இல்ல சாதாரண ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற அந்த மரமா, இல்ல அப்படி இல்ல, விதைன்னு ஒண்ணு போட்டா அது முளைக்கும் இல்லையா? அது ஆலமரமாவும் இருக்கட்டும், சாதாரண ஒரு துளசி செடியாவும் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம விதை போடுறது நம்மளோட வேலை. அப்ப வந்து அது அது பூமிக்குள்ள போய் அது எப்படி பூமி அதோட வேலையை பார்த்துக்கும், மண் அதோட வேலையை பார்த்துக்கும், அதுக்கு உண்டான இதெல்லாம் அது எடுத்துக்கும். அப்ப இந்த இது வந்து அது என்னங்கறத நம்ம போடுற விதை வந்து நம்ம ஆட்கள்கிட்ட கொண்டு பேசுறது, இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கும். நம்ம சொல்றோம் நம்ம எண்ணங்களை வந்து எல்லாம், இப்ப எப்படி நம்ம போனுக்குள்ள நம்ம நோட்டிபிகேஷன் வருது, அது எப்படி வருது, அது 24 ஹவர்ஸ் அது வந்து அதோட கண் பார்வையில தான் இருக்கும். நம்மளோட என்ன, நம்ம ஒரு போன் கையில இருக்கு, அது ஒரு மூணாவது கண் மாதிரி தான் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம என்ன பாக்குறோம் என்ன நினைக்கிறோம் அதே மாதிரிதான் பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நீ அவுட்புட் போடுற, இன்னைக்கு போடுற எஃபோர்ட்டை நீங்க நல்லா போடுங்க, உண்மையை போடுங்க, நம்பிக்கையோட போடுங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அந்த நம்பிக்கை இருக்கணும். நீ ஒரு வேலைக்கு எங்கேயாவது வெளியே போறீங்களா, ஒருத்தரை பார்க்க போறீங்களா, காலையில மைண்ட் செட் பண்ணுங்க, நைட்டே செட் பண்ணிடுங்க, நாளைக்கு போறேன் இந்த வேலை நடக்கும் எனக்கு அப்படின்னு நினைச்சு போய் பாருங்களேன். கண்டிப்பா. ஏன்னா என்னோட அனுபவத்துல எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் 2 3 வாட்டி இதாச்சுன்னா நான் விட்டுருவேன், சோர்ந்து போயிடுவேன். என்னடா இவங்கள போய் இவ்வளோ இவங்கள ஒரு பெரிய மனுஷன் ஆக்கணுமா, இல்ல நம்ம என்ன அதான் சொல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பார்ப்பேன். நம்மளோட சுயமரியாதையை மீறி நமக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அது இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். யாரையும் போய் நம்ம கை கால் விழுந்து நம்ம பேசலாம், ஆனா சுயமரியாதைங்கிறது இருக்கணும். அதுக்கு மேல அது பொறுமை இருக்கணும். அது வந்து அது வந்து அதை போய் ரீச் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு இது இருக்கணும். நீங்க போய் பேசிட்டே இருங்களேன், கண்டிப்பா அந்த விஷயங்கள் எடுத்தோன்னவே இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இல்ல என்னோட நிஜமா சொல்றேன், என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துல சொல்றேன். வெளியே போகும்போதே அவங்க இருப்பாங்க, நான் பார்ப்பேன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நான் காலையில எந்திரிச்சோன்னு நான் நினைச்சுக்குவேன், இன்னைக்கு நான் எனக்கு கரெக்டா நான் டயத்துக்கு கிளம்பணும். நான் 10:30 10:30க்குனா நான் வெளியே கிளம்பியானதான் எனக்கு கரெக்டா ரீச் ஆக முடியும் ஆபீஸ்க்கு.
போகணும். எனக்கு கரெக்டா பஸ் கிடைக்கணும். கரெக்டா மாத்தி போணும். எனக்கு 3 பஸ் மாறி போவேன். நான் போகணும். எனக்கு அப்படி கரெக்ட்டா அந்த மாரி நடக்கும். இல்ல காலையிலே கொஞ்சம் டென்ஷனா ஏதோ பண்ணி அதெல்லாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு கண்டிப்பா ஏதோ குழப்பிரும். பஸ் கிடைக்காது, லேட் ஆகும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே நான் நெனச்சுட்டு போற அன்னைக்கு எல்லாமே அது வந்து கரெக்ட்டா நடக்கும். எனக்கு கரெக்ட்டான பஸ் கிடைக்கும். அந்த டயத்துக்கு நான் போய் நிக்கும்போது அடுத்த பஸ் வரும். அடுத்தது போயிருவேன். ஆஃபீஸ் கரெக்ட் டயத்துக்கு ரீச் ஆயிடுவேன். அங்க வேலையும் அப்படிதான் பிளான் பண்ணிப்பேன். இப்பல்லாம் வந்து ஏன்னா எங்க லீடர்ஸ் குடுக்குற நம்ம எல்லா லீடர்ஸ் குடுக்குறது அவங்க அனுபவத்துல இருந்து குடுக்குறது தான். எப்படி நீங்க பார்க்குறீங்க? அத ஒரு ஒரு விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். இல்ல அது எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு முழுசா 100% உங்களோட வேலைய குடுங்க நீங்க. உங்களோட உழைப்ப குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது திரும்பி நெறைய குடுக்கும். 1 மடங்குக்கு 10 மடங்கா திருப்பி குடுக்கும். ஆ அது ஒரு ஒரு கதை கூட உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு 10 அடியில தங்கம். ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ட்ரெஷர் அதாவது ஒரு ஒரு புதையல் எடுக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருப்பான். தோண்டி, 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 தோண்டி அது 10 அடியில தான் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் தோண்டி, தோண்டி, தோண்டி கடைசியில என்ன பண்ணும் 8 அடிக்கு வந்துருவான். அப்ப என்னாச்சு அவன் ரொம்ப சோர்ந்து போய் இதுக்கு மேல தோண்டுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். வேண்டாம் அடுத்த வேலைய பார்க்க போலான்னு போயிருவான். இன்னொருத்தன் வருவான். இது என்னமோ தோண்டி வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் 2 அடி தோண்டணும்னா டங்குன்னு ஒரு சவுண்ட். போச்சா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. அவன் வந்து இன்னும் ஒரு 2 அடி தோண்டி இருந்தா, அந்த தங்கத்த அவன் கையில கிடைச்சிருக்கும். பொறுமை, பொறுமை, பொறுமை இதுதான். அந்த ஒரு சகிப்புத்தன்மையும், பொறுமை இருந்ததுன்னா, கண்டிப்பா இன்னும் 2 அடியில அவன் தங்கம் எடுத்துட்டு போயிருப்பான். இல்ல இப்ப அது வந்து அழகா 8 அடி தோண்டி வச்சுட்டான். அடுத்தவன் வந்து என்ன பண்ணிட்டான், அது 2 அடி தோண்டி அந்த தங்கத்த அவன் எடுத்துக்கிட்டான். இப்படிதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள். நம்ம வந்து செய்யறோம், செய்யறோம், செய்யறோம். இல்ல செய்ய முடியல, விட்டுட்டு போயிர்றோம். இல்ல. அது இன்னும் கொஞ்சம் பொறுமையா, இன்னும் இன்னும் 2 முறை கூட முயற்சி பண்ணி பாருங்களேன். இன்னும் அந்த முயற்சிக்கு நம்ம ஒண்ணும் காசு குடுக்க போறது இல்லையே! அது வந்து நம்மளோட எஃபோர்ட் தானே! நம்ம தானே! நம்மளோட எனர்ஜி தானே குடுக்குறோம். அதுக்கு நம்ம எதுக்கும் பே பண்ண போறதில்ல. ஆனா, இதே நீங்க அது சொன்ன மாரி சக்சஸ் நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளோட டீம் காமிச்சா தான், நம்மளுடைய அதாவது வெற்றி காமிச்சா தான் அவங்க வருவாங்க அங்க சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா நம்ம ஒரு நிலைக்கு இருக்கும்போது ரஞ்சித் சார் சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்து டீம் டெவலப்மெண்ட் இப்படியே இருக்கக்கூடாது மேடம். அடுத்து எனக்கு உண்மையில நேத்து சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் என்னமோ டீச்சர் வந்து ஸ்கூல் குழந்தைங்கள மிரட்டுற எனக்கு கொஞ்சம் சொன்னேன். நான் பேசுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா போயிருச்சு. உண்மையில நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்றது கம்மியா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில கொஞ்சம் கம்மி தான். என்னோட ஒர்க் லோட்ல அத பண்ண முடியல. நல்லதுதான் நமக்கு சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா அது பிரச்சனை இல்ல. இல்ல இவங்க யார் நமக்கு எத சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப தப்பா போயிடும். அவங்க உண்மையில 100% நம்ம நல்லதுக்காக நம்ம வந்து சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் இல்லையா? சம்பாதிக்க வந்திருக்கும்போது அவங்களோட கைட்லைன்ஸ்ல போகும்போது எவ்வளோ அருமையா கொண்டு போறாங்க. அப்ப அத வந்து தப்படுத்துக்காம நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவங்க அவ்வளோ சப்போர்ட் குடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு மீட்டிங்ல இந்த கோர் மீட்டிங்ல எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நான் பார்க்கல. பட் அது வந்து இது வந்து இந்த காலையில மீட்டிங்கிறது ரொம்ப ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். ஒரு நாள் கூடி நம்ம வரலைன்னு வச்சுக்கோங்க. அது சார் வந்து 6:30க்கு வீடியோ கூடி போடுவாரு. கொஞ்சம் லேட்டா கூடி போடுவாரு. நானே சொல்லுவேன் சார். எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுங்க சார். அதாவது மோட்டிவேட் ஆகும். எனக்கு சும்மா காலையில வெறுமனே இல்லாட்டி வேற ஏதாவது நம்ம வீடியோஸ் நான் மோட்டிவேஷனல் வீடியோ போடுவேன். ஏதோ பிரேயர் போட்டுருவேன். பட் சார் சொல்ல ஏதோ வீடியோவாவது போடுங்க சார். அது பாட்டுக்கு யாரும் வரலைன்னா பரவால்ல. அது பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பழக்கம் ஆயிருச்சு. காலையில அந்த 6:20க்கு இருந்து கேட்டு, கேட்டு, கேட்டு பழகிருச்சு. அது ரெகுலராவே அது வேணும்ன்ட்டு அது ஆயிடுச்சு. அதாவது ஒரு பழக்கத்த 21 நாள் பழகுங்களேன். அது கண்டிப்பா அது நம்ம லைஃப் டைமுக்கு அது வந்துரும். என்னோட உண்மை. காலையில 5:15க்கு எந்திரிக்கணும்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா 22ல இருந்து நான் காலையில 5:15க்கு எந்திரிக்கிறேன். ஆனா முழிப்பு வந்துரும். பழக்கம் தான். நம்ம எப்படி நம்மள எப்படி டியூன் பண்றோம். ஒரு ரேடியோவ எப்படி ஃப்ரீக்வன்சிக்காக நம்ம டியூன் பண்றோம். அதே மாரி தான் நம்ம மைண்ட் டியூன் பண்றது. நல்லது சக்சஸ் வேணுமா? சம்பாதிக்கணுமா? அந்த பக்கம் டியூன் பண்ணுங்க. இல்ல சும்மா இருக்கணுமா? இல்ல தூங்கணுமா? அப்படின்னா இந்த பக்கம். எந்த பக்கம் நமக்கு என்ன தேவையோ, அத அத நோக்கி தான் நம்ம வந்து எண்ணங்கள் போகும். நம்ம மனசு போகும். யார் என்னதான் சொல்லிக் குடுத்தாலும், நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா தான் அடுத்த லெவலுக்கு போணும்னா, இப்போ மலை ஏறுறீங்க, கோயிலுக்கு போறீங்க. இப்ப முதல் ஸ்டெப் கீழ வச்சா தானே நீங்க போக முடியும். இல்ல நம்ம இங்கிருந்து நேரா அங்க அந்த உயரத்த தொட முடியாது இல்லையா? அதனால முதல் ஸ்டெப் எடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கும்போது, அது நான் வைக்கிறேன் ஸ்டெப் சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அம் ஓகே. அப்ப டீம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாம் உங்க அனுபவத்துல இருந்து வர்றதா, என்னோட சொந்த அனுபவத்த தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸும் அதே மாரி தான் இருக்கு. இப்ப வந்து அந்த 20P, 50P, 100Pவிங்கிறது அவ்ளோ அருமையா பிரான்ஸ், சில்வர், கோல்டு. சார் அது இன்னும் அடுத்த கோல்டுக்கு அடுத்த அடுத்த டீம் வரும்போது உண்மையில ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நமக்கு நடந்துரும்.
இந்த டீம் கிரியேட் பண்றதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுத்துப்போம். நம்ம செல்ஃபா பார்த்துக்கிட்டாலும் நம்ம டீமுக்கு இது கீழ கொண்டு வந்து அவங்கள ஒரு 20 பிவி பண்ணாலே போதும். நமக்கு ஷேர்ஸ் அவ்வளோ அழகா குடுக்குறாங்க. இத வந்து திரும்ப திரும்ப நம்ம ஒண்ணும் இல்ல. எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு பீரோலயோ எங்கேயோ ஒட்டி வச்சுக்கோங்க. நான் இத பண்ணணும், இத பண்ணணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா டெய்லி பார்க்கும்போது அது மைண்டுக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பே அது வேலை செய்யும். மனசும் வேலை செய்யும், உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கு வந்து உதவி பண்ணும். கண்டிப்பா இது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட என்னோட ஸ்கூல்மேட்ஸ் குரூப்ஸ்க்கு எல்லாமே சொல்றது சும்மா இருக்காதீங்க. சும்மா இருந்தா பல யோசனைகள் வரும். அது இது உடம்பு சரியில்ல, அது டேலண்ட்ஸ்ல வரும். இல்ல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. வெளிய வாங்க கொஞ்சம். வீடு வீடு வேலை வேலை எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப காலையில எந்திரிச்சுன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கு. அது முடியும் லேடிஸோட வேலை என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபா இப்ப எடுத்துக்கிறாங்க. வீட்டு வேலைங்கிறது நம்ம இயல்பான வேலை தான். வீட்ல எல்லாமே செய்யறோம். அது ஆதியிலிருந்தே பெண்கள் செய்யக்கூடிய வேலை தான் இது. இன்னைக்கு ஒண்ணும் புதுசா நம்ம வந்து என்ன எல்லாம் வேலைக்கு போறாங்க. வெளிய போறாங்க. ஆனா அது அது அதுக்கு மீறி வந்து அது நம்மளா விருப்பப்பட்டு போறது தானே. அந்த வேலைங்கிறது யாரோட நிர்பந்தத்துல போறது கிடையாது. நம்மளா வேலைக்கு போறோம். நம்ம சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போறோம். நம்ம குடும்பத்த பார்த்துக்கணுதுக்காக நம்ம போறோம் இல்லையா? அது யாரோட நிர்பந்தத்திலயும் உண்மையிலே சொல்லப் போனா லேடீஸ வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. நீ இது பண்ணணும், பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. அவங்க இயல்புல விட்டுட்டாங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்மளோட இயற்கையானவர் வந்து நிறைய உழைப்பாளிகள் தான். நம்ம பெண்கள் வந்து வீட்லயும் பார்த்து வெளியே போத்து இவ்வளோ இத்தனையையும் சமாளிக்கக்கூடிய திறன் வந்து பெண்களுக்கு இருக்கு இல்லையா? அப்ப கண்டிப்பா நம்ம அது கூடவே சம்பாதிக்கவும் பழகணும். அதே டைம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு நேரம், ஒரு டைம்ல வெறும் ஃபோன பார்த்துட்டு இருக்காம ரிலாக்ஸா வேற நிறைய புக்ஸ் படிங்க, கேம்ஸ் விளையாடுங்க. ஏதோ பழைய காலத்து மாரி ஏதோ விளையாடுங்க. உண்மையில பணம் வீட்டுக்குள்ள எல்லாம் பேசுங்க. முதல்ல வந்து வீட்ல உட்காந்து பேசணும். என்ன போயிட்டு வந்த அனுபவத்த ஷேர் பண்ணுங்க. யார் உங்கள கேட்கறாங்களோ கேளுங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு அருமையான விஷயம். பெண்களால முடியாத எதுவுமே கிடையாது. சோர்ந்து போகக்கூடாது எதுலயுமே. அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். இல்ல இது ஒருத்தர் 2 பேர் இல்லன்னு சொல்லிட்டாங்களா? நிறுத்தக்கூடாது. அடுத்தது பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா வந்து வெற்றி நிச்சயம். இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேவா இருக்கட்டும். இது வரப்போற காலங்கள் எல்லாருக்குமே ஒரு அடுத்த லெவல் போய் நல்ல ஒரு அ ஒரு ஒரு பொசிஷன் வந்து எல்லாருமே வரணும். நம்ம டீம்ல இருக்கவங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் அழகா வரணும். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ டீம். தேங்க் யூ சார்.